ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். எந்த ஆட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. 3 ஆண்டு காலம் கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறேன். இது என்ன கம்பெனியா, கார்பரேட் கம்பெனியா? வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையிறதுக்கு இது கட்சிங்க. நீங்கள் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதுக்கான முயற்சிகளோ இல்லை இந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சிகள் எந்த லெவலில் இருக்குது, என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒருங்கிணைப்புக்கான நடவடிக்கை? 90% வந்துருச்சு. 90% ஒருங்கிணைச்சு நல்லா இருக்கு. எங்கே ஒன்று நினைப்பா அவையில் கட்சியில் இல்லையே, அவரில் உறுப்பினரே இல்லை, அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும்? அவர் போகிறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது. இது கடையில் விற்கிற பொருள் அல்ல, இது ஒரு கட்சி. அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம். அண்ணா முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இப்பொழுது சிறு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அனைவரும் இணைவோம். உறுதியாக நீங்கள் உங்களுடைய எண்ணம் ஈடேறும். சார், ஜெயலலிதா அவர்களே அவரை எதிர்த்த காளிமுத்து, நெடுஞ்செழியன் அவர்கள்லாம் ஒரு சமயத்தில் இணைச்சிக்கிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து இணைக்கிறதுக்கு இவர் ஏன் மறுத்து வர்றாரு? அவர்கள்லாம் போய் கட்சி ஆஃபீஸை உடைக்கல, கட்சிக்காரனை அடிக்கல, கட்சியுடைய வாகனத்தில் நொறுக்கல, அவரெல்லாம் பொருளை திருடிக்கிட்டு போகல. அவரை போல நான் தெனாவட்டவோ சர்வாதிகாரமோ பேசணும் என்பது நாட்டு மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நன்றாக தெரியும். கட்சி இணைப்பதுதான் ஒரே வழி. நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. வணக்கம். இது கேள்வி களம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்ததா அப்படியே இருக்கிறதா என்கிற விவாதம் ஒரு முனையில் நடந்து கொண்டிருக்கிறது. சரிந்திருக்கிறது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விமர்சகர்களுடைய கருத்து. அப்படியே இருக்கிறது என்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி. இந்த நிலையில் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் மீண்டும் இணைவது என்கிற ஒரு புள்ளி மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது. அதற்கு வாய்ப்பே இல்லை என்று தொடர்ந்து நிராகரித்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு உள்ளேயே சில தலைவர்கள் அப்படியான கோரிக்கையை முன்வைப்பதாக சில செய்திகள் கசிகின்றன. அவை வதந்திகளா செய்திகளா என்பதை இனி வரக்கூடிய நாட்களில்தான் அது முடிவாகும். இன்று அது சார்ந்து சில விஷயங்களை பேசப்போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், அஇஅதிமுக ஒருங்கிணைப்பு குழுவினுடைய திரு பெங்களூரு புகழேந்தி அவர்கள், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு புகழேந்தி, ஓபிஎஸ்க்கு என்ட்ரி இல்லை, அதே போல் சசிகலா தனியார் கம்பெனியாக போர்ட் ஆஃப் டைரக்டர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் மீண்டும் சேர்றதுக்கு ஓபிஎஸ் கட்சி அலுவலகத்தை அடித்து தொண்டர்களை தாக்கியவர், எனவே அவர்களை சேர்க்க மாட்டோம் என்று இபிஎஸ் திட்டவட்டமாக சொல்கிறார். சேர்த்தால்தான் வெற்றி அப்படின்றதெல்லாம் போய் அவர்களுக்கு எதுவும் எந்த பலமும் இல்லை என்பது அவருடைய ஆதரவாளர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. சசிகலா அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்க போகிறதா சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியான ஒரு முடிவுக்கு போயிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக தன்னுடைய நிலையில் இன்று இருப்பது எதை காட்டுது? அதிமுகவுக்கு இல்லையே சில அதிருப்தி குரல்கள் வருதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா? குட் ஈவினிங் டு சன் நியூஸ் சார். உங்களுக்கு வணக்கம். வணக்கம். நேற்றுக்கு அவர் சொன்ன பதில், எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் ஓபிஎஸ் அண்ணனுக்கு இல்லை. நான் சேலத்தில் ப்ரெஸ் மீட்டை முடித்து நம்முடைய சன் நியூஸ் நிருபர் மிஸ்டர் குமரேசன் என்னுடைய கேள்வியை தான் கொண்டு போய் கேட்டார். இது மாதிரி சொல்கிறார் அவர். நாவலர் தனியாக பிரிஞ்சு போய் ஒரு 400-500 வாக்குகள் வாங்கினார். காளிமுத்து அவர்கள் கவிதை பாடி அம்மாவை வசைப்பாடினார்கள். கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்காது, கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிப்புகாது, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்காது எல்லாம் சொன்னாங்க.
அவர்கள் தனியாக கட்சி நடத்தி ஆட்சி பிடிக்க முடியாது. ஆனால் எல்லோரையும் மறந்து அரவணைத்து கொண்டு போன ஒரு பெரிய சக்தியை புரட்சி தலைவி அம்மாவிடம் நாம் கண்டோம். அவர்கள் கட்சியாக பின்னாடி என்ன பண்ண போகிறாங்க, அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை. இதை சொல்லும் பொழுது தான் நம்ம நிருபர் கேட்கும் பொழுது சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, கட்சி ஆஃபீஸ் அடிக்கலையா, அதையெல்லாம் தூக்கிட்டு ஓடலையா, இதெல்லாம் அதெல்லாம் நியாயமா, இப்படிப்பட்டவர்கள் வேண்டுமா, அவங்களாம் பண்ணாங்களான்னு கேட்குறாரு. நான் தான் கேட்குறேன், எங்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் போனார், நான் கூட தான் போனேன். எஃப்ஐஆரில் என் பேர் இருந்தால் இருக்குது, அவர் பேர் இருந்தால் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் திருமதி வி.கே. சசிகலா போய் கட்சி ஆஃபீஸ் உடைச்சாங்களா சார்? தெரியாமல் கேட்குறேன். அவங்க கட்சி ஆஃபீஸ் பண்ணாங்களா, உடைச்சாங்களா? ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறதா நினச்சா என்ன பண்ணுறோம்? என்ன சுச்சுவேஷன்னா, நேற்று ஒரு பொது பிரச்சனையை கிளறி இருக்கேன். என்னென்னு கேட்டீங்கன்னா, 25,000 ஓட்டு வருது, 40,000 ஓட்டு கன்னியாகுமரியில் வருது, வெலுமங்கோட்டில் வெறும் 4,000 ஓட்டு வருது, 25,000 இதில் புதுச்சேரியில் வருது. அப்போ 4,000 வருது, இன்னொரு தொகுதியில் 5,000 ஓட்டு தான் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படியே கீழே போச்சுன்னா என்ன குணா சார்? ரெகக்னைஸ்டு ஸ்டேட் பார்ட்டின்னு நம்ம பார்ட்டிக்கு பேர். இப்போது புதுச்சேரியில் எனக்கு தெரியாது ரெட்டலை என்ன நிலைமைன்னு, தேர்தல் கமிஷன் கொடுத்தா தான் உண்டு. இப்படியே ஒரு தொகுதியில குறைவா ஓட்டு வாங்குறாங்க, ஒரு தேர்தலில் குறைவா ஓட்டு வாங்குறாங்கன்றதை பொறுத்து ஒரு கட்சியோட எதிர்காலம் முடிவாகிறது இல்லை சார். ஒரு பொது தேர்தல் வரும்போது ஒரு எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கிறாங்க, என்ன பெரிய பிரச்சனை மேலெழுந்து வருது அப்படின்ற அம்சங்களை பொறுத்து தான் வருது. நாவலர் நெடுஞ்செழியனோ காளிமுத்து போன்றவர்களோ கட்சி அலுவலகத்தை தாக்கல, தொண்டர்களை தாக்கல, குண்டர்களை அழைத்து வரல. அவங்க ஓபிஎஸ் தலைமையில் போனவங்க இப்படியெல்லாம் செய்தார்கள், எனவே அவர்களை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் உறுதியாக நிற்கிறார். அதிமுகவுக்கு உள்ள, அதாவது ஓபிஎஸ்க்கு என்ட்ரி இல்லை, சசிகலாவுக்கு என்ட்ரி இல்லை, அவர்களுக்கு எந்த வாக்கு வங்கியும் இல்லைன்ற முடிவுக்கு அதில் தீர்க்கமாக இருக்கிறார். ஆனால் எடப்பாடி அவர்களைப் போலவே அவர் கூட இருக்கிறவங்களும் அதே சிந்தனையில் இருக்கிறாங்களா? அங்கே உள்ளுக்குள்ள இன்னொரு கருத்து இருக்கா? அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இல்லை இல்லை, நிச்சயமாக இருக்கிறது. நான் அதை நீங்கள் மறுக்கல, திருப்பியும் நான் அதை தான் சொல்லுகிறேன். இந்த அடிதடி கலாட்டா அந்த ஆபீஸுக்கு போனது, அங்கே ரவுடிகளை உட்கார வைத்தது 10-15 நாள் யாருன்னு அவருக்கும் தெரியும். ஆகவே பொதுக்குழுவில் யார் பாட்டெல்லாம் வீசுனாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அது இல்லை, நான் என்ன கேட்குறேன், சசிகலா கலாட்டா பண்ணாங்களா? திரும்ப வி.கே. சசிகலா அங்கே கலாட்டா இது மாதிரி தான் பண்ணாங்களா? சொல்லுகின்ற காரணம் சரியாக இருக்கிறதா? அங்கே இருக்க தொண்டர்கள், முழுமையாக தொண்டர்கள், 100% தொண்டர்கள், நான் இன்று சொல்லுகிறேன், சிலரை தவிர மீதி யாருமே ஒத்துக்கல சார். கலாட்டா பண்ணலன்றீங்க, அரசியலை விட்டு ஒதுங்கிடுறேன், அதிமுக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். போன தேர்தலில் அவங்க நிக்கல. இன்னைக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு, அவரோட அதிமுகவில் யாராவது பெயர் சொல்ற நிர்வாகிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் தெரியல, யாரும் இல்லை. அவரோட ஸ்ட்ரென்த் இவ்வளவு ஓட்டு அவங்களுக்கு இருக்குன்னு அவங்க எந்த தேர்தலையும் நின்று ப்ரூவ் பண்ணல. ஆனால் நான் ஒருங்கிணைப்பேன், நான் தான் தலைவர்னா நீங்கள் யாருங்கன்னு கேட்குறாரு அவர். அவர் மக்களால், அந்த கட்சியோட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். நீங்கள் ஜானகியை போல நடந்து கொள்ளுங்க. ஜானகி அம்மையார் பிரிவுக்கு பிறகு இரட்டை இலையை நீங்களே வச்சுக்கங்க, கட்சியை நடத்திக்கங்க அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லிட்டு போனது மாதிரி சசிகலா ஒதுங்கி கொள்ள வேண்டும்னு சொல்றாரு. அது அவர் பாயிண்ட் கரெக்டு தானே? இப்போ இல்லை இல்லை, சுத்த தப்பு, தவறான ஒன்று மாத்திரமல்ல, முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒன்று. யார் உங்களை முதலமைச்சர் பண்ணது? மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்ததுலாம் எப்படி நடந்தது? திரும்பி அங்கே தான் போகணும், நான் வேறு வழி இல்லாமல். அன்றைக்கு உங்களை யார் முதலமைச்சர் பண்ணது? இதே சின்னம்மா தானே, சசிகலா தானே பண்ணாங்க. அன்றைக்கு நீங்கள் யார், நீங்கள் ஏன் ரீஎன்ட்ரி வரீங்க, அம்மா இறந்த பின்னாடி எதுக்கு வரீங்க அப்படின்லாம் கேட்டாரா? முதலமைச்சர்னு சொன்ன உடனே காலில் விழுந்தார்ல. இது நடந்ததா இல்லையா? இன்னைக்கு நீ என்ன அதுலேயும் ரொம்ப சிங்குலரா, நீ ரீஎன்ட்ரிங்கிற, நீ ரீஎன்ட்ரி என்ன பண்ண போகிற? நீ விட்டுட்டு போயிட்ட. ஏன் சார் ஒரு மனப்பக்குவமே இல்லையா சார்? நான் குணசேகரன் சார் ஒன்றே கேட்குறேன், என்ன தெரியுங்களா, என்னங்க இழந்துடுறீங்க நீங்கள்? எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறப்போ அவங்ககிட்ட போங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அடுத்து ஓபிஎஸ் அண்ணன் ரெடிங்கிறாரு, அவரை கூட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாமே. சர்வாதிகாரத்தனமா எல்லாமே நான் தான், கட்சியே என்றுதான், யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு பிஜேபியில சேர்ற மாதிரி ஒரு பலாப்பழ சின்னத்துல நிக்கிறாரு. அந்த ஊர்ல அவர் ஒன்றும் பெருசா ஜெயிச்சிடல. சசிகலாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தினகரன் இன்னொரு கட்சி நடத்துறாரு. இவங்கெல்லாம் ஏன் சேர்க்கணும்னு அவர் கேட்கிற கேள்வியில நியாயம் இல்லையா சார்? சார் சார் அப்புறம் ஏன் தோக்குறீங்க? எல்லாமே உங்ககிட்ட அவர் கேட்டாரு, யார்கிட்டயும் அவர் தொங்கலையே. ஏன் தோத்தீங்க?
சார் தொங்கல இல்ல விக்கிரவாண்டி விட்டுட்டு ஓடி வந்து தெருவில் நிக்கிறாரு. ஜெயலலிதா இருக்கும்போதே தோத்துருக்காங்க சார். ஜெயலலிதா அம்மையார் வந்து எல்லா எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிட்டாங்களா சார்? ஒரு இடைத்தேர்தலில் தோக்குறதெல்லாம் ஒரு விஷயமா சார்? ஒரு எதிர்க்கட்சிக்கு நீங்க அம்மாவோட போய் எடப்பாடியை நீங்க கம்பேர் பண்ணி பேசுறத நான் ரொம்ப வேதனையோட வன்மையோட பார்க்குறேன், கண்டிக்கிறேன். சாரி, அது ஒரு பெரிய லீடர் சார், ரெவல்யூஷன் லீடர். அவர் ஈக்குவலாக இவர் எங்கே இருந்தாருன்னே தெரியாது. என் பக்கத்தில் உட்காந்துருந்தவர். இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணின்ற மாதிரி இவருக்கு ஒரு சசிகலான்ற சின்னமாக கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்தவர் இவர். நீங்கள் அதை கம்பேர் பண்ணாதீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி ஒற்றுமை வேண்டான்னு சொன்னால், இப்போ நான் நேற்று ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணேன். அது யார் வேணாலும் பதில் சொல்லட்டும். என்ன தெரியுங்களா, இப்போ பாண்டிச்சேரி ரெகக்னேஷன் ரெட்டையில் ஆடுது. அப்போது 2016 போய் கம்ப்ளீட்டாக தோற்று ஓட்டே வாங்கலைன்னா நமக்கு இதே நிலைமை தானே? ரெட்டையில் பறி போயிடுமா இல்லையா? எலெக்ஷன் கமிஷனில் இல்லாமல் போயிடுமா இல்லையா? என்ன சார் அப்படி நாட்டில் நடந்துருச்சு? என்ன உலக வாரம் நடக்குது? நான் தான் அதிபதின்றது இந்த கட்சியில் இந்த சரித்திரத்தில் யாராவது சொல்லியிருக்காங்களா? தலைவர் மோதிரங்களையெல்லாம் திருப்பி ஏற்றுக்கிட்டார். அம்மா யார் யார் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ ஏற்றுக்கொண்டார்கள் குணசேகரன் சார். ஏன் அந்த பக்குவம் இவருக்கு வரமாட்டேன்து? ஏன் வரமாட்டேன்னு சொல்லட்டுமா? இவர் என்ன பயப்படுறாருன்னா, திருமதி வி கே சசிகலா உள்ள வந்தா அவர்கள் பொதுச்செயலாளர் ஆரம்பிப்பாங்க, ஓபிஎஸ் உள்ள வந்தா அவர் ஒருங்கிணைப்பாளர் ஆரம்பிப்பாரு. இந்த பயம் அவருக்கு இருக்கு. வேண்டான்ற பயப்படாதீங்க. எங்களை மாதிரி நாங்களும் ஒருங்கிணைப்பு தானே ஆரம்பிச்சிருக்கோம். உட்காந்து பேசுவோம். நீங்களே லீட் பண்ணி கொண்டு போகணும்னு எல்லாரும் ஒத்துட்டா லீட் பண்ணி கொண்டு போங்க. நீங்களே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அதை முடிவை ஏற்றுக்கோங்க. ஏதாவது ஒன்று நடக்கும். இந்த கட்சி வாழணுமா வேணாமா சார்? கட்சி கம்ப்ளீட்டாக தரமட்டமாகி போய் சார். விக்கிரவாண்டியில் நிற்கலன்றதை அங்கே இருக்க எந்த கட்சிக்காரங்களும் ஏற்றுக்கவே இல்லை சார். சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி சீமான் ஆதரவு கேட்குறாரு. அன்றைக்கி என்ன பேசினார்? அம்மாவும் அலிபாபாவும் 40 திருடர்கள்னு பேசினார். நேற்று நான் அதை சொன்னேன். நான் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணார்? அக்யூட்டலே கிடைச்ச வெற்றிக்கு பின்னாடி பெங்களூரில் கஷ்டப்பட்டு 11 வருஷம் ஓடாடி இந்த வெற்றியை அடைந்தோம் நாங்கள் வழக்கறிஞர்களோட. அவர் என்ன பண்ணார்? மேல்முறையீடு போகணுன்னு சித்தராமையாவுக்கு ஊழல் ராணி ஜெயலலிதான்னு ஒரு மனு கொடுத்தாரு. இன்றைக்கி அவங்க நின்றுட்டு அந்த காலத்தில் அம்மா வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க, அவங்க உதவி வேணும், ஒரு ராஜதந்திர காரணங்களால ஒரு கட்சி தேர்தலில் புறக்கணிக்கிறது ஒரு புதுசு இல்லை. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் புறக்கணிச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்க வரலாறு நிறைய இருக்கு. ஒரு கட்சி போட்டியிடாதப்ப ரெண்டு கட்சிக்காரங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க கேட்கறது ஒரு தப்பா சார்? அக்னீஸ்வரன் குறுக்கிட வரும்னார். ஒரு நிமிஷம் சார். ஐ வுட் பிரிங் டு கைண்ட் நாலேஜ் உங்களுக்கு கொண்டு வரேன். நான் திருச்செந்தூர்லையும் வந்தவாசியிலையும் இடைத்தேர்தலில் நிற்கின்ற பொழுது இனி அப்படிப்பட்ட முடிவை நான் எடுக்க மாட்டேன் அம்மா சொல்லியிருக்காங்களா இல்லையா? எங்களையெல்லாம் தேர்தல் வேலைக்கு அனுப்பிச்சாங்களா இல்லையா? நானும் இன்சார்ஜாக போனேனா இல்லையா? நடந்த பொண்ணையனை கூட நானும் பொண்ணையனும் இன்சார்ஜ் வந்தவாசியில் நடந்ததா இல்லையா? சார் இதெல்லாம் தவறான ஒன்று. ஒரு கட்சி ஒற்றுமையாக போகணும்னு ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க? இந்த திராவிட இயக்கம் 55-60 வருஷமா மாறி மாறி இருக்கு. கட்சி வேணான்னு வெளில போனாங்க, திரும்ப வரணும்னு ஏன் துடிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஒரு நிமிஷம் சார். திரு அக்னீஸ்வரன் கேட்கிறார். திரு அக்னீஸ்வரன், யாரு தாத்தா வீட்டு கட்சி இல்லை சார். சாரி மன்னிக்கணும். இது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா பண்ணி கொடுத்துருக்கா எடப்பாடி பழனிசாமி சொத்துன்னு சொல்லி. என்ன சார் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க சார்? இது அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கிட்டு போயிட்டாரு. அவர் வேண்டாம்னு தினகரன் போயிட்டாரு. அவர் தலைமையை ஏத்துக்க மாட்டேன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அவர் எப்படி சார் சேர்த்துப்பாரு? சார் தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தது ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பாளரையும். தேர்தல் நடந்திருக்கா? முடிஞ்சதா? இப்ப நீங்களே சொல்லிக்கிட்டு நீங்களே பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இந்த அட்டகாசத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் சார். அநியாயம் சார். அக்னீஸ்வரனோட கருத்தை கேட்கலாம். திரு அக்னீஸ்வரன் சார் முதல்ல அனைவருக்கும் வணக்கம். அதாவது அண்ணன் புகழேந்தி அண்ணன் நம்ம நெறியாளர் குணசேகரன் சாரோட வந்து இவ்வளவு முட்டி மோதி சண்டை போடுறதுக்கு பதிலாக நீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டீங்கல்ல. 2 பொதுக்குழுவை கூட்டிட்டார்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உங்களால் ஏன் ஒரு பொதுக்குழுவை கூட இதுவரை கூட்ட முடியவில்லை? இது 1. 2, நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல, இங்க பேசும்போது கூட அண்ணன் பெங்களூரு புகழேந்தி அண்ணன், தமிழ்நாடு புகழேந்தி அண்ணன் சொல்றாரு, நீங்க காலில் விழுந்து தானே வாங்கினீங்க அப்படிங்கிறார். நான் கேட்கிறேன், காலில் விழாம சசிகலாமாவே அந்த முதலமைச்சர் பதவியை ஏன் எடுத்துக்கல? அன்னைக்கு வேற ஒருத்தரை யாராவது இருக்கக்கூடிய 30 அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சரை ஏன் நீங்க தேர்ந்தெடுக்கல? அன்னைக்கு மட்டும் ஏன் எடப்பாடி மட்டும் உங்களுக்கு பார்வைப்பட்டது? அன்னைக்கு தான் அவர் மட்டும் தான் தெரிஞ்சாரா? சுத்தி யாரும் பார்க்கலையா? இது 2. 3வது, அரசியல்ல 2 விதமான அரசியல் இருக்கு சார்.
ஒன்று ஆலமர அரசியல், இன்னொன்று காளான் அரசியல். திராவிட கட்சிகள் ஆலமர அரசியலைத்தான் விரும்புகிறது. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் இருந்தாலும், கலைஞரா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஜெயலலிதா இருந்தாலும், மக்களுக்கான அரசியல் ஆலமர அரசியல். ஆனால் அரசியலில் வந்து நான் விலகி நிற்கிறேன், ஒதுங்கி நிற்கிறேன் என்று சொல்லிட்டு நான் கேட்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரா வந்து மாலையை போட்டுக்கிறல, நானா நிக்கிறேன், எல்லாரும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு யாரும் சொல்லல. 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் சட்ட அங்கீகாரம் பெற்ற ஆன்மாக்கள். ஒரு உபவிதிக்கு அது அவர்கள் தலைவர்கள், படைத்தலைவர்கள். பொதுச் செயலாளர் வேணுமேனா பொதுக்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆக இங்க நான் கேட்பது, நீங்கள் தனி கட்சி ஆரம்பிப்பீங்களான்னு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் கேட்கிறாங்க. நான் ஆரம்பிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். சரி, பொதுக்குழு கூட்டுனீங்களா? இல்ல, நான் பொதுக்குழுலாம் இது வரைக்கும் கூட்டல. சரி, நீங்க என்ன பண்றீங்க? வழக்கு மட்டும் போடுறீங்க. சரி, வழக்கு போடுறீங்கல்ல, அப்படின்னா கட்சியினுடைய தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், இது எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் போய் நிற்கிற போது அதற்கான சட்ட அங்கீகாரம் என்ன நீங்க முடிவெடுத்திருக்கீங்க? இதுவரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்களே. உங்களுடைய நோக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலவீனமாக்கி பேசுவது, அதிமுகவை குறை கூறுவது, ராமநாதபுரத்தில் போய் நின்று அதிமுகவை நாம் வீழ்த்தி ஆக வேண்டும் என்று நினைக்கிறது. இது எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க. நாளைக்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறினால் அது உங்க பாடு, அவர் பாடு. ஆனால் ஒரு கட்சிக்கு சட்ட அங்கீகாரம் தேவை. அது மாதிரி மாவட்ட கழக செயலாளர்கள் தேவை. கேட்கிற 75 மாவட்ட கழக செயலாளர்ல ஒரு 35 பேர் இல்ல, ஒரு 15 பேரை சசிகலா அம்மாவோ திரு டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ, ஏன் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க? திரு எஸ்.எம். துரைராஜ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு முதல்ல வந்தார். அதுக்கு பிறகுதான் 12 பேர் வந்தாங்க, 15 பேர் வந்தாங்க. அது மாதிரி இது வரைக்கும் 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் உங்களோட வர்றாங்களா? வர மாட்டேங்கிறாங்களே. ஆகவே நீங்க அதாவது எப்படி தெரியுங்களா, பாலை குடிக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பால் கிண்ணத்தை, அந்த பால் டம்ளரை கொட்டி விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நாளைக்கு யாராவது ஒருவர் 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இன்னொரு தலைவர் வருவார். ஆனால் நீங்க ஏன் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களையோ, மாவட்ட கழக செயலாளர்களையோ, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ சாதிக்கடி வழக்கு 1971 படி ஏன் அதை உங்க பக்கம் ஈர்க்க தவறுகிறீர்கள்? நீங்கள் திரும்ப 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 புழுதி வாரி தூத்துவதனால், நான் ஜெயலலிதா கிட்ட இருந்தோம், அதனால் நாங்கள் அறிவுஜீவிகள், அதனால் நாங்கள் அரசியலில் முழு பேர் பெற்றவர்கள், அதனால் இவர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கொடுத்தோம், திரும்பி ஏன் கொடுத்துட்டு போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்டா, திரும்பவும் நான் கேட்கிறேன், இது ஒன்றும் பார்ட்னர்ஷிப் கம்பெனி கிடையாது, இது பங்குதாரர்கள் நடத்துகின்ற வியாபார நோக்கம் கிடையாது, இது ஒரு கட்சி. நாளைக்கு இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரா? தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் நீங்கள் எல்லாம் காளான் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பின்னாடி போய் நிக்கிறீங்களே, எதிரிக்கு எதிரி நண்பன், அப்படித்தான் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த நோக்கம் சரியா தவறா என்பது மக்கள் பார்த்துக்கிட்டோம். ஆனா ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு தொடர்ந்து 3 ஆண்டு காலம் நான் கேட்கிறேன், 3 வருஷம் நீங்க காத்திருப்பீங்களா? அரசியலே பண்ண மாட்டீங்களா? அரசியல் எல்லா வியூகமும் போனதுக்கு பிறகு கர்ணன் கடைசி உன்னுடைய தர்மத்தை கொடு அப்படின்னு கேட்ட மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவி கேட்கிறீங்க. எப்படி சார் அவர் விட்டு கொடுப்பாரு? எத்தனை தேர்தல், எத்தனை அவமானம், எத்தனை வழக்குகள், எவ்வளவு செலவுகள், எத்தனை கட்சியினுடைய கூட்டங்கள், இதையெல்லாம் செய்ய மாட்டேன், நீங்க தான் கொடுத்தீங்க, நான் இல்லைங்கல. ஆனா நான் இந்த சன் டிவியில ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த அம்மா சசிகலா அம்மா, நீங்களே அந்த பதவியை வச்சிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்குமே. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தேவைப்பட்டார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கு ஒரு சாதாரணமா நீங்க நினைக்கிற மாதிரி நீட்னா வா, நீட்டாட்டி போ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு கட்சி இயங்க வேண்டும், திராவிட கட்சி இங்க இயங்க வேண்டும். இங்க தேசிய கட்சிகளுக்கு வேலை இல்லை, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, அது பாஜகவா இருந்தாலும் சரி. ஆகையினால இப்போ இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூற்று சரியா தவறா என்பது மக்கள் பார்த்துக்கிறட்டும். அதை விட கட்சிக்காரர்கள் முழு நோக்கத்தோட பார்க்கிறாங்க. அப்படித்தான் நான் பார்க்கிறேன் சார். இவர்கள் பேசுவது எல்லாம் கொம்பை விட்டு விட்டு வாளை பிடிக்கிறார்கள். திருமணத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா கருமாதிக்கு வருகின்றார்கள். இந்த போக்கு அரசியலில் வெற்றியை தருமா என்று கேட்டால் தராது.
நீங்க 96 97ல திருநாவுக்கரசு ஐயா இன்னைக்கு இருக்கிறார்ல, ஜெயலலிதா அம்மா இருக்கிற போது தானே போட்டி பொதுக்குழுவை நடத்தினார். உங்களை நம்ப முடியுதா? ஏன் உங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க? பாப்பா பார்த்துக்கலாம், எடப்பாடி பழனிசாமியாவது பொதுச் செயலாளராவது நீங்க ஒரு பொதுக்குழு கூட்டி வாங்க, எல்லா கட்சிக்காரர் வாங்க, நீங்களும் செலவழிங்க. அப்ப எந்த வேலையும் செய்யக்கூடாது, எதுக்கும் இது பண்ணக்கூடாது. கட்சி தலைமையை மட்டும் எடப்பாடி பழனிசாமி கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு, தேர்தலில் அசிங்கத்தெல்லாம் அவர் சந்திக்கணும். ஆனா நீங்க பதவியை மட்டும் அழகா வந்து உட்கார்ந்துக்கிறீங்களா? ஒரு விமானம் மாதிரித்தான், பறந்து கொண்டே இருக்க முடியாது, என்றைக்காவது ஒரு நாள் தரையிறங்கும். அதே மாதிரி தான் 30 வருஷமா நீங்க ஆண்டுகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, நாளைக்கு யாராவது ஒருவர் வருவார். ஆனால் அதிமுக என்ற கட்சி ஏழைகளுக்கான கட்சி. தமிழ்நாட்டில் திமுகவினுடைய எதிர்ப்புகளை மட்டுமே வைத்து குறிவைத்து அரசியல் செய்கின்ற கட்சி. ஆக திமுகவின் திராவிட கட்சியாக இருந்தாலும் திமுக தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த கொள்கையில நான் மாறவும் மாட்டேன். அதற்காக அவர்களுக்காக எது வேண்டுமானால் பேசிக்கொண்டு இவர்களை போல அதிகார சுகத்துக்காக அக்னீஸ்வரன், கட்சியை பலப்படுத்துறதுக்காக தான் இந்த நடவடிக்கைகள்லாம் சொல்றோம். கட்சி தொடர்ந்து தோற்பதை பார்க்க முடியல, அவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. கட்சியோட நன்மைக்காகத்தான் இந்த கருத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்களே. குணசேகர் சார், நீங்க சொல்றது 100% சரி. ஆனால் விதைப்பவன் தான் அறுவடை செய்ய முடியும் என்று சொல்லுகிறது சார் பைபிள், விவிலியம். நீங்க எந்த வேலையும் செய்யாம கட்சி தோத்துக்கிட்டே வருது. உங்க நோக்கமே அதுதானே. எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மூவரனுடைய சித்தாந்தம். அதனால ஒரு தொட்டியை கிள்ளி விட்டுக்கிறீங்க, அப்ப ஆறாரோ தாளையலோ பாட்டும் பாடிக்கிறீங்க. இதில் எது உண்மை? அதிமுக தொண்டர்களுக்கு ரெண்டும் தெரியுது. என்னப்பா இது, பிரிந்தவர்கள் சேர வேண்டும், கரெக்ட். யார் எடுக்கிற முடிவு? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நாளைக்கு அது மாறுமா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒப்பிட்ட வரை உள்ளளவு நினை. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீட்டுக்கு போறோம்னா ஒரு 50 ரூபாய்க்கு ஸ்வீட்டாவது வாங்கிட்டு போவோம். ஆனால் நீங்கள் அதிமுகவுக்கு ஜெயலலிதா அம்மா இறந்ததற்கு பிறகு அந்த கட்சியை பலப்படுத்த என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யாமல் கட்சி என்னிடம் ஒப்படை என்று சொன்னால் விதைத்தவன் ஒருவன் இருக்க அறுவடை செய்வதற்கு ஆசைப்படுவது நியாயமா? ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியட்டும். என்னுடைய அன்பு சகோதரர் அக்னீஸ்வரன் ஒரு கருமாந்தி வீடுன்ட்டாரு அதிமுகவை. அது உண்மைதான். ரெண்டாவது என்ன சொல்றீங்கன்னா, விதைத்ததுன்றீங்க. என்ன சார் விதைச்சிட்டீங்க? அது என்ன முளைச்சி வெளியில் வந்து ரெண்டும் எனக்கு தெரியல. எங்க விதைச்சிங்க, எங்க முடிச்சிங்கன்னு. ஒன்று அக்னீஸ்வரன் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து அவர் சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன் குணசேகரன் சார். இங்கே ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டு இருக்க வேண்டும். என்னைக்கு ஆதரவாக ஜட்ஜ்மெண்ட் வந்ததோ அன்னைக்கே ஓபிஎஸ் அண்ணன் ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அவர் சொன்னதை நான் உள்வாங்கிறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அக்னீஸ்வரன் சாருக்கு ஒரு வெற்றியையும் பழனிசாமி அடையவில்லை. அதை நீங்கள் தயவு செஞ்சு மனதில் கொள்ள வேண்டும். இந்த 3 பேர் 4 பேர் புகழேந்தி ஒருங்கிணைப்பு குழு இவங்க மாத்திரம் இல்லை சார். இந்த உண்மையிலேயே தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சன் டிவியில் விட்டு நாளைக்கு எடுக்க சொல்லுங்கள். சன் நியூஸில் ஊரூரா வில்லேஜாக போய் அவர்கள் அத்தனை பேரும் அதை தான் முழக்கமாக இடுகிறார்கள். என்ன ஒரு படி கீழே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நியாயமா? அது பொதுக்குழு கூட்டியிருக்க வேண்டும். இப்போ நான் சன் டிவியில் சொல்கிறேன், பொதுக்குழுவை கூட்டுகிறோம். இவர் இறங்கி இன்னைக்கு சேலத்தில் மனம் மாறி பேசியிருப்பதாக தகவல் வருகிறது. அது நடக்கலைன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த பொதுக்குழுவை கூட்டுவோம். இது யாரும் எங்களுக்கு தேவையில்லை. நான் எப்படி கூட்டுறோன்றது வேடிக்கையை பாருங்க. நீங்கள் அது நடக்குதா இல்லையா பாருங்கள். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். பொதுக்குழுவை கூட்டி 5ல் 1 பங்கு இருந்தால் போதும். எப்படி பொதுக்குழு கூடுகிறது என்று பாருங்கள். அங்கிருந்து எப்படி இவர் தூக்கி எறியப்பட போகிறார் என்ற காட்சியையும் பாருங்கள். நடக்கிறதா இல்லையா என்பதை பாருங்கள். இதை ஓபிஎஸ் தவறிவிட்டார். அக்னி சார் அதாவது சார், அது அண்ணன் புகழேந்தி அண்ணன் சொல்றது எல்லாவற்றிலும் தோற்று விட்டார் எடப்பாடி பழனிசாமின்றார்ல. தோற்றவரிடம் நீங்கள் கெஞ்சுகிறீர்களே, அப்ப நீங்க எவ்வளவு தூரத்துக்கு தோல்வியை தழுவிருக்கீங்க பாருங்க. அவர் தோத்துட்டாரு அப்படின்னு உங்க பார்வை. ஆனால் எப்படி ஜெயிச்சாரு? சின்னத்தை யாரால் இழந்தது?
சார் சார் ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம். சார். நீங்க பேசுறதை நான் கேட்டுட்டேன். சின்னத்தை யாரால் இழந்தோம், சின்னத்தை யார் மீட்டது? எடப்பாடி பழனிசாமி. ஏன் இந்த அளவுக்கு முதலமைச்சர் வேட்பாளரை நின்று 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்துல இருக்கிறது. ஒன்னும் தோத்துறல அதிமுக, நீங்க தோத்து போயிட்டீங்க. அதனால் அதிமுக தோத்துருச்சு. அதிமுக ஒரு காலமும் தோக்காது தெய்வங்களே, தோக்கவும் கூடாது. ஏன் தெரியுமா? இது நீங்க 4 பேருடைய சண்டை கிடையாது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வல்லமையால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஜானகி அம்மாவுடைய சொத்து அந்த இப்ப எம்ஜிஆர் மாளிகை கட்டினது. ஆகையினால நீங்கள் இங்க குளிர்காய வேண்டாம், நீங்கள் உழையுங்கள். அதிமுக தொண்டர்கள் உங்களிடம் வந்தால் வரவேற்கிறோம், அதையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தானே போயிருக்கிறது இந்த உலகம். அப்ப யார் தோத்து போனது? நீங்க கட்சி பழனிசாமிக்கு அக்னீஸ்வரன் நீங்க வெளியே கூக்குரல் இடுறீங்க. அக்னீஸ்வரன் கட்சியை வழி நடத்துற எடப்பாடி பழனிசாமி. இல்ல 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 அக்னீஸ்வரன் அக்னீஸ்வரன் பழனிசாமி சார். திருமதி ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் என்ற முன்னாள் முதலமைச்சரோடு பழனிசாமி தயவு செஞ்சு ஒப்பிடாதீர்கள். பழனிசாமிக்கு ஜானகி ராமச்சந்திரன் தெரியாது. அவர் ஏதோ பேருக்கு வாய்க்குள்ள வந்தெல்லாம் சொல்லிட்டாரு. பேசவே தெரியாது. மற்றவங்களுடைய கோணத்தை கேட்டலாம் சார், மற்றவங்களுடைய கோணத்தை கேட்கலாம். திரு கோட்டீஸ்வரன், அவர் விக்கிரவாண்டியில அதிமுகவோட ஓட்டு யாருக்கு, அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க நாளைக்கு அப்படின்ற ஒரு விவாதம் நேற்றுக்கு நடந்தது. ஆனால் பேரலா அதிமுகவோட உட்கட்சி பூசல் அல்லது அதிமுகவிலிருந்து வெளியே போனவங்க மீண்டும் வரணும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு உள்ளும் வெளியுமாக நடக்கக்கூடிய பேச்சுக்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நெறியாளருக்கு வணக்கம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20-25 நிமிஷம் போயிருக்கு. இதே மாதிரி விவாதங்கள் இன்னும் நிறைய வரும். அதிமுக செய்கின்ற அரசியல், அதாவது அது எந்த அணினா வைத்துக்கொள்ளுங்க, ஐயா எடப்பாடி அணி அவர்கள் ஆகட்டும், இல்லை ஓபிஎஸ் அவர்கள், அவரும் அதிமுக கிளைம் பண்ணிகிட்ருக்காரு, இல்லை அம்மையார் சசிகலா அவர்கள், இல்லை டிடிவி தினகரன் அவர்கள், அவரும் அதிமுகவோடு இருந்து வந்தது தான் அமமுகன்றாரு. பொதுமக்களுக்கு சார்ந்த அரசியல் இந்த 3 வருஷத்தில் இவங்க பண்ணுறாங்கன்னா அதை ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் அவங்கவங்க தன்னலத்துக்கு ஏற்ற மாதிரி சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரியான அரசியலை அதிகமாக பண்ணுறாங்க. இது அதிமுகவுக்கு புதுசு. அதாவது அதிமுக பொதுவாக எப்பயுமே பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனை எதனா இருந்தால் அது ஒரு திராவிட கட்சி. மக்கள் பிரச்சனை எதனா ஒன்று இருந்ததுன்னா போராட்டம் பண்ணும். இப்போ நீட்டில் நாடே பொங்கி எழுந்துகிட்டு இருக்கு. அர்த்தராஸில் 100-130 பேர் மேலே இறந்துருக்குறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, நாட்டு மக்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இருந்தும் கூட இவர்களில் யார் பெருசு, இவர்களில் யார் தலைமை பொறுப்பில் இருக்கணும், இவர்கள் யார் பொது செயலாக இருக்கணும், இந்த குடிமை பிடி சண்டை தான் 3 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது 3 வருஷமாக ஓடிட்டுருக்க இந்த காரணத்தினால என்னமோ ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டா மாதிரி மற்றவர் வண்டி தோத்துட்டா மாதிரி சொல்கிறாங்க. ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 தேர்தலில் தோல்வினா, ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நீங்களும் இனிமேல்ட்டு 8 தேர்தல் இருந்தால் நீங்களும் தோற்றுருப்பீங்க. அதற்கு சான்று இப்போ நடந்த தேர்தல். பொதுவாக ஒரு தேர்தலில் கூட நிற்க முடியலன்னா அது என்ன பிரதான எதிர்க்கட்சின்ற அந்த அரசியல் எனக்கு புரியல. இதை கேட்டால் ராஜதந்திரம், ஐயா எடப்பாடி பழனிசாமி லெஃப்ட்டு அழகாக விட்டுட்டாரு அப்படின்றாங்க. 2வது இடம்ன்றது இன்றைக்கி சட்டமன்றத்தில் இருக்கிறது அதிமுகவுக்கு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க. அப்போ விக்கிரவாண்டியில் நீங்கள் ஜெயிங்க தோத்துட்டு போங்க, அது வேறு விஷயம். அந்த 2வது இடத்த நீங்கள் எப்படிங்க மற்ற கட்சிக்கு விட்டு கொடுப்பீங்க? இது என்ன தலைமை கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா தேர்தலில் நிற்கலை. நீங்கள் அப்படி இருக்கும்பொழுது அப்போ எதுக்கு ஈரோடு கிழக்கில் போய் நின்னீங்க? அப்போ அன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறீங்க, இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறீங்க. அப்போ என்ன தைரியத்தில் போய் ஈரோடு கிழக்கில் நின்னீங்கன்னா அங்கே இருக்க கொங்கு மக்கள் நமக்கு சார்ந்து ஓட்டு போடுவாங்க, சாதி ரீதியாக நம்மளை பார்ப்பீங்கன்னு அப்போ அன்றைக்கி ஒரு குறுக்கு சின்ன கணக்கீடு, சிறுபிள்ளத்தனமாக ஒரு கணக்கீடு போட்டு தோல்வி சந்திச்சிங்க. இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்க? வன்னியர்கள் நமக்கு ஓட்டு போடாமல் போயிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகிடும்னு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு சின்ன சாதி அரசியலை பார்த்து தான் பண்ணுறீங்களா? ஏன் சிவி சண்முகம் வெளிப்படையாக கேட்டாராமே உட்கட்சி மீட்டிங்கில், நாங்கள் நிற்கிறோம் வேட்பாளர் போடுங்கன்னு. அதாவது மக்கள் சார்ந்த அரசியல் எதுவுமே பண்ணாமல் அண்ணாமலை எதனா ஒன்று சொன்னால் அவருக்கு பதில் சொல்கிறது, அப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இது மாதிரி அந்த தலைவர் இது சொன்னார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இதை சொல்கிறது. இந்த அரசியலில் தான் 3 வருஷமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நாட்டில் தமிழகத்தில் குறிப்பாக அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிற்கலை. ஏன் நிற்கலைன்னா காசு பணம் அதெல்லாம் இருக்குன்றாங்க. சரி, நீங்கள் இடைத்தேர்தலாம் நடத்துனீங்களே, அப்போல்லாம் காசு பணம் தேர்தல் ஆணைய வழக்கு அதெல்லாம் நடக்கலையா? ஆர்கே நகர் பை எலெக்ஷன் எப்படி நடந்தது? ஏதோ இந்த பை எலெக்ஷனில் டிஎம்கே பீரியடில் தான் தப்பு நடக்குன்ற மாதிரியும் உங்கள் ஆட்சி காலத்துலலாம் தப்பு ஆளுகின்ற அரசு எதுவோ அதற்கு சாதகமான ரிசல்ட் வருன்றது உண்மை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, விக்கிரவாண்டி மக்களை ஏன் போய் அதிமுக பொதுச் செயலாளரோ இல்லை மற்றவர்களையே சந்திக்கலை? அதாவது பால் விலை ஏற்றிருக்கு, தண்ணி விலை ஏற்றிருக்கு,
சொத்து வரி ஏற்றிருக்கு, பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் காசுலேருந்து ஆரம்பித்து ரோட் டேக்ஸ் ஏற்றிருக்கு. இது மாநிலத்தினால வந்த பிரச்சனை. இபி விலை எப்போ வேணால் ஏற்றும், தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஏற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்கிறாரு. இது வந்து மாநில கட்சியால் பிரச்சனை. மத்திய அரசுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா மோடி அவர்களை பார்த்து எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாருமே அமைதியாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நுனி அரசியல் தான் பண்ணுறீங்க. அப்போது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு கூட ஒரு தயக்கம், ஒரு தேர்தலை பார்த்தா பயம் அப்படின்னா இது என்ன விதமான அரசியல்னு எனக்கு புரியல. இப்போ ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த தயக்கம் அப்படின்னா எனக்கு பொது செயலாளர் ஆக்கிடுங்க, எங்களை கட்சியில் சேர்த்துருங்க, முக்கிய பதவி கொடுத்துருங்கன்றாங்களே. ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆதரவு வேட்பாளரோ இல்லை அவரே வேறு யாருன்னா அங்கே கேண்டிடேட்டாக நிறுத்திக்கலாமே. மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கா இல்லையா அப்படின்றதான் அரசியல் வந்து நீங்கள் யாருன்றதை நிர்ணயம் பண்ணோம். அந்த முடிவுக்கு யாருமே வரமாட்டேன்றீங்களே. இப்போ கூட போய் பாராளுமன்ற தேர்தலில் நின்னீங்க, எதுக்கு நின்னீங்க? மேலே பிஜேபிக்கு வேணும்னு போய் நின்னீங்க. அதற்கு மக்கள் உங்களுக்கு என்ன பாடம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கடந்த தேர்தலில் கூட இவ்வளவு மோசமாக தோக்கலை அதிமுகவில். பலாப்பழத்தில் போய் நிற்கிறாரு, ப்ரெஷர் குக்கர் வாங்கிட்டு போய் நிற்கிறாரு. ஐயா ஜிகே வாசன் ஒரு சைடு இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கூட்டணி போட்டு 22 விவிஐபி கேண்டிடேட்டோட போய் நின்னீங்க. என்ன கிடச்சிது? என்ன வாரிக்கிட்டீங்க? சரி, இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையே நிற்கல. சரி, டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கி ஒரு கட்சி நடத்துகிறார்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு. அப்போ அவர் ஏன் போய் அங்கே போட்டியிட வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு மக்கள் செல்வாக்கே இல்லை, அதுதானே அப்போது பொருள். அதை பற்றி பேசாமல் மக்கள் செல்வாக்கை திரும்பி வாங்குறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த முயற்சி எடுக்காமல் அதிமுகவோட வாக்கு விகிதாச்சாரம் ஏற்றுறதுக்கு உண்டான அரசியல் பண்ணாமல் பொழுதுக்கும் நான் பெரியவரா, நீ பெரியவரா, அவங்க பெரியவங்களா, இவங்க பெரியவங்களா, என்ன வந்து அவங்க காலில் விழுந்து நான் வந்தனா இல்லை அதிமுக திரு கோட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சி விஷயத்தை பேசியிருக்கிறாரு, சட்ட ஒழுங்கு விவகாரத்தை பேசுகிறாரு. அது தமிழ்நாடு அரசை விமர்சிக்கக்கூடிய இடங்களில் விமர்சிக்காமல் இருந்ததில்லை. கிரிமினல் லா புதிய சட்ட திருத்தங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசு கண்டனத்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த பாலிடிக்ஸ் பேரலாக போகுது. அவர் சசிகலாவையோ பன்னீர்செல்வத்தையோ டிடிவி தினகரனையோ அவர் விமர்சிக்கலையே. வெளியில் இருப்பவர்கள் விமர்சித்தால் அதுக்கு அவர் என்ன செய்வார்? அண்ணாமலை விமர்சிக்கிறாருன்னா அதுக்கு எப்படி ஒரு கட்சி பதில் சொல்லாமல் இருக்க முடியும் சார்? இல்லை, அவர் பதில் சொல்லாமல் இருக்க வேண்டியதில்லை. அவரோட அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டான அரசியல் பண்ணுறாரான்றதுல எனக்கு ஒரு கேள்வியே இருக்குது. இன்றைக்கி வந்துங்க விக்கிரவாண்டியில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் இருக்க கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பேர் சாராயத்தினால பிரச்சனை இருக்காங்க. ஒரு பிரதான எதிர்க்கட்சி இந்த இடைத்தேர்தலை எப்படி வந்து அரசியல் ஆக்கியிருப்பாங்க? இதே அந்த இடத்துல நீங்கள் திமுக வச்சு பாருங்கள். ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு திமுக ஒரு இலக்கணம். சரி, திமுக அளவுக்கு உங்களால் அரசியல் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் அதில் பாதி இல்லை அதில் ஒரு கால்வாசி அரசியல் பண்ணலாம்ல. அப்படியே ஒதுங்குறீங்க. ஏன் வேறு எதனா ஒரு வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது இன்னொன்று நீங்கள் நினைக்கிறீங்க 2026 தேர்தல் இருக்குன்றதே மறந்துட்டு இன்னும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இதை வச்சே ஓட்டினா போதும், 2026 விஜய் வராப்புல, இல்லை ஒருவேளை சீமான் அவர்களுக்கு ஓட்டு கூட கிடைக்குது, இல்லை பாரதிய ஜனதா கட்சி வேறு எதனா ஒரு சில வேலை பண்ணுறாங்க, இல்லை ஒரு சில பேர் மீது கைது பண்ணுறாங்க. என்ன பண்ணுவீங்க? கண்ணெதிரில் பார்க்குறீங்களா ஹேமந்த் சோரன் அவர்களுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் என்னெல்லாம் நடக்குதுன்னு. என்றைக்கு நீங்கள் உங்களோட பாடத்தை கற்றுக்க போகிறீங்க? அதிமுகன்றது நான் திரும்ப அக்னீஸ்வரன் சொல்கிறதும் சரி, ஐயா புகழேந்தி சொல்கிறதும் சரி, அந்த விஷயத்தில் நான் ஒத்துப்படுறேன். அதிமுகன்றது பொது சொத்து, மக்களோட சொத்து. அந்த மக்களோட சொத்தை உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக சொல்கிறோம். எதுவுமே பண்ணாமல் அதை வந்து மக்கள்கிட்ட திரும்பி அந்த வாக்கு விகிதாச்சாரம் கூடுறதுக்கு உண்டான வேலைகள் யாருமே. எல்லா அரசியல் கட்சியுமே மக்கள் சொத்து தான். எல்லா அரசியல் கட்சியுமே மக்கள் சொத்து தான். எல்லா அரசியல் கட்சியும் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவங்க தான். திரு அக்னீஸ்வரன் சார், அதாவது நண்பர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சொன்னது ஏன் வந்து நீங்க நிக்கல அப்படிங்கிறாரு. இது கட்சியினுடைய முடிவு. இதே மாதிரி நிரந்தரமா இருக்குமா அப்படிலாம் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது. 2012 புதுக்கோட்டையில் ஏன் நிக்கல அப்படின்னு கலைஞரை பார்த்து கேள்வி கேட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை நாங்க நம்பலைங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான். 2013 ஏன் கூட்டுறவு சங்க தேர்தல் நிக்கல? இல்ல நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொன்னாரு. அப்போ அது எல்லாருக்கும் ஒரு வியூகம் அப்படின்றது மாதிரி இது பயம் நீங்க நினைச்சிட வேணாம். பயம்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1,17,00,000 திமுக 2024 வாங்கியிருக்கு. 1,57,000 வாக்குகள் நீங்க சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி வாங்கியிருக்குது. பயம் அல்ல. இன்னைக்கு உங்க கட்சியில உங்களுடைய இதெல்லாம் காட்டுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் வரப்போறதுனால ஆட்சி மாற்ற வரப்போதா? ஒன்றும் கிடையாது.
133 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், 165 ஒட்டுமொத்த கட்சியினுடைய கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆகையினால இங்க நீங்க தேவையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்த திரு விக்கிரவாண்டி புகழேந்தி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா 94,000 வாக்குகள். அதிமுக அப்ப 2021 எவ்வளவு வாக்குகள் எடுத்துச்சு? 83,187 வாக்குகள், மொத்தம் 9,000 வாக்குகள் தான். இப்ப திரு ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்ல, 2வது இடத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அதிமுக தான் வாக்குகள் எடுத்திருக்கிறது. ஆகவே அதிமுக தோற்றுவிட்டது அப்படின்ற ஒரு பிம்பத்தை எதிரிகள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பவர்கள் கட்டுகின்ற கட்டுக்கதை, அது உண்மை அல்ல அப்படின்னு என் பார்வை சார். ஒரு நிமிஷம் கோட்டி. இல்ல கோடீஸ்வரன் யூ ஆர் கரெக்ட். வெறும் 9,000 ஓட்டு தான் வித்தியாசம். அததான் அவர் என்ன கேட்கிறாரு, கோடீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, கள்ளக்குறிச்சிக்கும் விக்கிரவாண்டிக்கும் 50 கிலோமீட்டர் தான், 45-50 கிலோமீட்டர் தான். பழைய கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், 75 பேர் சாராயத்தில் செத்துருக்காங்க. அதை போய் கிளைம் பண்ணலாமே, விக்கிரவாண்டியில் பக்கத்தில் போய் அதை எடுத்து சொல்லலாமே. 9,000 ஓட்டு தானே வித்தியாசம். யாருக்கு அடகு வச்சுட்டீங்க? யாருகிட்ட என்ன வாங்குறீங்க? இந்த அட்ஜஸ்ட்மென்ட் எல்லா கட்சி தலைவர்களும் போனாங்க. என்ன அட்ஜஸ்ட்மென்ட் இது? நீங்களே சொல்றீங்க 9,000 வாக்குகள் வித்தியாசம். 50 கிலோமீட்டர்ல விக்கிரவாண்டி. இந்த சாராய விஷயத்தை எடுத்துட்டு போய் அங்க சொல்லி இருக்கலாமே மக்களிடத்துல. ஏன் வெளியில போய் ஒதுங்கி நிக்கிறீங்க? தேமுதிகவை நிக்க வச்சிருக்கலாமே சார். தேமுதிக பாமக அவங்க நிக்க வச்ச மாதிரி நீங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கலாமே. தேமுதிக எதுக்கு உபயோகப்படுத்துறீங்க? ஐயா யூ ஆர் கரெக்ட். நான் வெளியில வந்துட்டேன். அவர் அதை பண்ணிருக்காங்க. நிக்காததுக்கு விளக்கம் கிடையாது. அதன ஆர்கியூ ஈரோடு கிழக்குல எந்த தேர்தல் ஆணையத்தை நம்பி நீங்க தேர்தல் பண்ணீங்க? சாமிநாதன் ஆச்சு சாமி. ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். சார் என்னைய கேக்குறீங்க சார்? அப்ப விக்கிரவாண்டிக்கு ஒரு கருத்து எடுக்கிறீங்க, விக்கிரவாண்டி இந்த காரணம்ன்றீங்க, தேர்தல் ஆணையத்தெல்லாம் கோடிட்டு பலாப்பழத்தை கொண்டு வந்து விக்கிரவாண்டில நிறுத்தி இருக்கலாமேன்னு கேக்குறாரு சார். அதிமுக நிக்கலன்னு சொல்லி நிக்க வேண்டியதானு கேக்குறாரு. ராமநாதபுரத்துல நிக்கும்போது ஏன் விக்கிரவாண்டில நிக்க கூடாது? குக்கர், பலாப்பழம், ரெட்டலை எல்லாமே நிக்கணும். ஜனநாயக மக்களுக்கு சாய்ஸ் கொடுத்திருக்கணும் சார். மிஸ்டர் கோடீஸ்வரன் நீங்க சொல்றது நியாயமான ஒண்ணு. நீங்க மக்களுக்கு ப்ரூவ் நீங்க வந்து நான் வெளிய வந்துட்டேன் இல்ல சார் இருங்க. ஒருங்கிணைப்பு குழு நான் வெளியே வந்துட்டேன். ஆனா நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. நிறுத்திருக்கணும். கேண்டிடேட்டை ஓபிஎஸ் அங்க போட்டுருக்கணும். ஓபிஎஸ் அங்க செய்யல, அங்க மிஸ்டேக் தான் பண்ணிருக்காரு. அவர் போய் பிஎம்கே ஓட்டு கேட்டிட்டு இருக்காரு சார். கரெக்ட். ஆனா அவர் என்டிஏல இருக்காரு. அவர் எப்படி நிறுத்துவாரு? அவர் என்னங்க சார்? அவர் என்டிஏல இருக்காரு. அவரும் தினகரனும் என்டிஏல இருக்காங்க. என்டிஏ ஓட கேண்டிடேட் பிஎம்கே ஓட அன்புமணி. அவங்க என்டிஏ வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்டிஏல இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணல. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர் இல்ல. புகழேந்தி எந்த காலகட்டத்திலையும் தப்பா பண்ண மாட்டேன். நான் எனக்கு அது மாதிரி அரசியல் தேவையில்லை. அதை அவர் பண்ணிட்டு இருக்கார். அதை தப்பா பண்றதால தான் இப்ப இந்த பின்னடைவு ஏற்படுது. நான் என்ன சொல்ல வந்தேன், கோடீஸ்வரன் கருத்துக்கு ஒத்து போனேன். கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தது. 75 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்களே கள்ள சாராயத்தில். 40-50 கிலோமீட்டர் தானே விக்கிரவாண்டி இருக்கு. அங்கே போய் இதை சொல்லலாமே. ரெட்டலை இருக்கு, கட்சி இருக்கு, கொடி இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்கே போய் திறமையை காட்ட வேண்டியது தானே. அவர் சொல்றாரு 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில், வெறும் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் மரணம் நடந்துச்சு. அதை சொல்லுங்க சார் அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு. கள்ளக்குறிச்சியில இறந்தாங்க சார். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சார். ஏன் மதுக்கூர் அதிமுக வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு ஒரு விவாதம் நடக்கும்போது அதிமுகவே யாருக்கு சொந்தம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சேர்னிங் நடக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த தேர்தலில் அதிமுக நின்றுருக்கலாம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி இது ஏதோ நாடாளுமன்றத்துக்கு அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்பதை கூட மறந்து முழுக்க திமுக அரசைத்தான் அவர் குறை சொன்னார். ஆனால் இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் என்பது அடுத்த எம்எல்ஏவை சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் 10 ஆண்டு காலம் பாஜகவை ஆதரித்ததையே மறைத்து நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்க. இப்போ அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் இல்லாததன் மூலம் அவருடைய தலைமையை இன்றைக்கு கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸ், டிடிவி தினகரன்,
சசிகலா அம்மா நான் மறுபடியும் ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பொதுக்குழுவையே எப்படி நடத்துனீங்க, எப்படி அவர் என்ன சொன்னார்னா பொதுக்குழுவையே விலைக்கு வாங்கிட்டார் உறுப்பினர்கள்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் நின்றுருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் திமுக அரசை விமர்சிக்கிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தேர்தல் ஆணையம் சரியில்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறார். தேர்தல் ஆணையமே பாஜக கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. நீங்கள் அப்போ வந்து திமுக தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஆணையம் கூட கிடையாது இது. எனவே இன்னைக்கு அதிமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா கடந்த 10 ஆண்டு காலம் பாஜக கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கட்சிக்குள்ளேயே கடுமையான குழப்பம், அதிருப்தி. நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் இரட்டை இலையே இருந்தாலும் கூட இதே ஒரு தேர்தலில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க ஏன்னா சின்ன மாறி போச்சு அப்படின்னு சொல்லியும் கூட மக்கள் ஓட்டு போட்ட காலம் ஒன்று இருந்தது. ரெட்டலை உங்கள்கிட்ட தான் இருக்குது, கட்சி உங்ககிட்ட தான் இருக்குது, பொதுக்குழு உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் தேர்தலில் போட்டியிடலை என்பது தான் உங்களுடைய தலைமையை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அதை ஒட்டித்தான் பலரும் நாங்கள் தான் அதிமுக என்கிற குரல் மிந்தி வந்து ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவியோ சசிகலாவோ சொல்லும் பொழுது அது எடுபடலை. ஆனால் நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்த பிறகு அதிமுக இவர் கையில் தான் இருக்கா என்கிற கேள்வியை தான் அவங்கெல்லாம் எழுப்புறாங்க. எனக்கு என்ன படுதுன்னு சொன்னால் இந்த சண்டை பாஜகவுக்கு சாதகமாக மாறிவிடக்கூடாது என்பது தான். அதிமுக என்கிற கட்சியையே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தது பாஜக தான். இதே தரும யுத்தத்தை துவக்கி வைத்தது பாஜக தான். அவங்களை பிரித்து விட்டதும் அவங்க தான், சேர்த்து விட்டதும் அவங்க தான், சின்னத்தை பறித்ததும் அவங்க தான், கொடுத்ததும் அவங்க தான். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த கட்சி நிலைக்கணும்னு சொன்னால் அது பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுப்பதன் மூலம் தான் அதிமுக தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இவங்க யாருமே ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ ஒரு பாஜக எதிர்ப்பு நிலை எடுக்கலை. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி அவர்களே கூட எடுக்கலை. உங்கள் கட்சியை நீங்கள் தக்க வைக்கணும்னா கூட நீங்கள் ஒரு பாஜகவை எந்த அளவுக்கு பார்க்குறீங்கிறத பொறுத்து தான், ஒன்றிய அரசை எப்படி எதுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதிமுகவினுடைய யார் கையில் இருக்கும் என்கிற அந்த திசை வழி தீர்மானிக்கப்படும் நான் நினைக்கிறேன். ஸோ கோட்டீஸ்வரன், அதிமுகவோட திசை வழி ஒரு புதிய கோணத்தில் தயாராகும் அப்படின்னு மதுக்கூர் முன்வராரு. இல்லை சார் வந்து ஒரு அரசியலை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது யார் போவாங்க யார் வருவாங்கன்னு ஒரு புதிய திசையில் வருன்ற மாதிரி ஒரு வியூ பண்ணுறாரு. பட் என் பார்வைக்கு வந்து இந்த குடிமைப்புடை சண்டை தொடர்ந்துச்சுன்னா 2026 ஒருவேளை விஜய் வராங்க, இல்லை சீமான் அவர்கள் இன்னும் செல்வாக்காக பெறார் அப்படின்னா அப்போ அதிமுகவோட அந்த தொடர் வாக்கு வங்கி இன்னும் சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தே ஆர் ஃபேஸிங் அ பொட்டென்ஷியல் ரிஸ்க். ஆனால் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தெரியாமல் ஐயா என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக நம்ம எதுவுமே பண்ணாமல் இந்த பிரச்சனை இப்படியே போனால் போதும், நம்ம 2026 திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் ஐயா மதுக்கூர் சொல்கிறது அது ஒரு சாத்தியக்கூறு இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என் கணக்கு ஒரு பத்திரிகையாளராக என்ன தெரியுதுன்னா அதிமுக 8 தேர்தலில் தொடர்ந்து தோத்துட்டு 9வது தேர்தலில் நாங்கள் அதே திமுக எதிர்ப்பு அதே பழைய விஷயங்கள் நாங்கள் பேசுவோம், அதை பேசினா ஒண்டி நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்றது சாத்தியம் இல்லை. ஒன்று இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எனக்கு முன்னாடி இருக்கும்போது பேசினப்போ கூட ஒரு பத்திரிகையாளர் நண்பர் சொன்னார், தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு யாரும் பெரிய செல்வாக்கு இல்லை என்பது எல்லா தேர்தலும் நிரூபணமாகுது. அந்த காரணத்தினால தான் இவங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஐயா எடப்பாடி ஒண்டி கிடையாது, ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வேட்பாளர் நிறுத்தலை, ஐயா வந்து டிடிவி தினகரன் நிறுத்தலை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பாமக வந்து என்டிஏவோட கேண்டிடேட்டு, நீங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ணால் 2014 ஓட்டு கிடையாது, 2019 மக்கள் ஓட்டு போடல, 2024 ஓட்டு போடல, பிஜேபியை நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்க தான் போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அடுத்த தேர்தலையும் உங்களுக்கு பெரிய வாக்குகள் கிடைக்க போகிறது இல்லை, அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை. அண்ணாமலை அவர்களே வந்து இப்போ வந்து 4 மாதம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு படிக்கிறதுக்கு. அப்போ என்ன காட்டுது இதெல்லாம் அப்படின்னா, அவங்க சொல்கிறது ஒன்று, ஆனால் தேர்தல் ரிசல்ட் என்பது வேறு மாதிரி இருக்குது. ஏன் பிஜேபி ஹைலி ஆம்பிஷியஸ் தானே, ஏன் பிஜேபி வேட்பாளர் போட்டிருக்கலாமே, பாமகவை கூப்பிட்டு நீங்கள் 1 இயர் ஸ்ட்ராங்கான கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே வாக்கு வங்கி இருக்குது, இந்த சீட்டை வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுங்க, அண்ணாமலை ஆகிய நானே போயிட்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறேன், நானே போய் அங்கே கேள்வி கேட்குறேன். இன்னொன்று சொல்கிறாங்க, விக்கிரவாண்டி தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு தான் வந்து கள்ளக்குறிச்சி சாராய சாவுகள் வந்தது அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் அங்கே சுயேட்சை வேட்பாளரே இல்லையா, இல்லை மாற்றுக் கட்சி வேட்பாளர் இல்லையா, யாருன்னா ஒரு வேட்பாளருக்கு சப்போர்ட் கூட பண்ணி பிரச்சாரத்தை பண்ணி அங்கே வாக்கு வங்கியை காட்டினால வெற்றி தோல்வின்றது வேறங்க. தேர்தலே நிற்காம போகிறது அது என்ன ஜனநாயகம்? மக்களை போய் நாங்கள் சந்திக்க மாட்டோம் அப்படின்றதானே அதற்கு பொருள். ஜனநாயக தேர்தல் ஆணையம் சரியில்லைன்றதுனால ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு அதிமுக வேட்பாளர் போய் பேசுகிறதோ இல்லை அமமுக வேட்பாளர் போய் பேசுகிறதோ அது ஒரு ஜனநாயக திருவிழா. அந்த குறைந்தபட்ச ஜனநாயக திருவிழாவை கூட எடுத்து நடத்துறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. அப்போ அதை தான் பார்க்கணும்.
இன்னொன்னு சொல்றாங்க இப்ப இப்போ இந்த ஜனநாயக தேர்தல் நீங்க திருவிழா ஒரு புறக்கணிச்சீங்கன்னா பக்கம் இருக்கட்டும் கோட்டி, ஜனநாயக திருவிழால எல்லா கட்சிகளும் எல்லா நேரமும் பங்கேற்றதில்லை. எதிர்க்கட்சி பங்கேற்றிருந்தால் இன்னும் ஆக்ரோஷமா இருந்திருக்கும், பொலிட்டிக்கலாக களம் இன்னும் சூடாக இருந்திருக்கும், தொண்டர்கள் உற்சாகமாக இருந்திருப்பாங்க, பல பிரச்சனைகள் ஒரு இன்னமும் முன்னுக்கு வந்திருக்கும், வாக்காளர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இது ஒரு கோணம். ஆனால் அதை தாண்டி நாளைக்கு தேர்தல் முடிஞ்சிட போகுது. அது தமிழ்நாட்டு அரசியலை அப்படியே தலைகளாக எதையும் புரட்டி போட போகிறதில்ல. ஒரு ஸ்டேட்டஸ்கோ தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் அதிமுகவில் இதே ஸ்டேட்டஸ்கோ தொடருமா? தொடரணும்னு திரு ஏபிஎஸ் நினைக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து அவர் தலைமையின் கீழ் பணியாற்ற விரும்பலைன்னா இன்னொரு புதிய தலைமையை ஓபிஎஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாரா? அது சாத்தியமா? தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரன்ட்டு இந்த கட்சி போயிடும்னு அண்ணாமலை பேசினார் தேனியில் போய். அது அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுப்பாங்களா? சார் இது மூணுமே எதுவுமே நடக்க போகிறது இல்லை சார். எப்போ வந்து ஒரு போட்டி பொதுக்குழு கூட நீங்கள் போடலை, அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பேரணி நடத்தலை, இல்லை ஒரு பொதுக்கூட்டம் போடலையோ அப்போவே வந்து நீங்கள் இது வந்து தயங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்களே வந்து ஃபஸ்ட்டு தயாராக இல்லாத பொழுது அதுக்கப்புறம் எப்படி மற்ற தொண்டர்கள் வருவாங்க, அப்புறம் மாவட்ட செயலர் வருவாங்க, அப்புறம் எம்எல்ஏ வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒத்துக்க வைக்கிறதுன்றது கடினமான விஷயம். 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதிமுகவில். ஏதோ ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வலிச்சு காட்டுங்க, அம்மையார் சசிகலா நல்லவங்க, அவங்க இருந்தால் இன்னும் திறமையாக இருக்கும், அதை கூட பண்ண வைக்க முடியல. அப்புறம் அதையே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ஒரு ஆதரவான நிலைப்பாடோ, இல்லை ஒரு 2 மாவட்ட செயலர், இல்லை ஒரு 4 மாவட்ட செயலர் கூட ஐயா ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடோ பேச வைக்க முடியல, இல்லை ஒரு பொதுக்குழு நடத்த முடியல, இல்லை வந்து ஒரு தேர்தலில் நின்று வாக்கு கணிசமாக வாங்கி ஒரு வெற்றி வாய்ப்பு விட்டுருங்க, நம்பர் 2 இடமாச்சும் வர முடியல. அப்போ எதுவுமே பண்ண முடியலன்னும் பொழுது அண்ணாமலை சொன்னதும் சாத்தியம் இல்லை. ஐயா திரு ஓபிஎஸ் கிளைம் பண்ணுறாரு இல்லைங்களா, அவர் பண்ணது எல்லாமே பேப்பர் ஒர்க்கு தான் பண்ணார். ஃபுல்லாக கோர்ட்டுக்கு போகிறது, எலெக்ஷன் கமிஷன் போகிறது, டெல்லியில் இருக்க தலைவர்களை போய் பார்க்குறது, இந்த வேலை தானே பண்ணார். எங்கேயாச்சும் மக்களையாச்சும் சந்திச்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி துரோகம் செய்துட்டாரு, எனக்கு இதை பண்ணார், அம்மையார் சசிகலாவுக்கு அவங்க தான் ஆள் காட்டினாங்க, அவங்க தான் வழிகாட்டி, அவங்களே வந்து இன்றைக்கி தூக்கி போட்டாருன்னு எதனா வந்து ஒரு பேரணி, இல்லை வந்து ஒரு நடப்பாதை, ஒரு பாத யாத்திரை, எதனா ஒன்று மக்களை மையமாக வைத்து நீங்கள் பண்ணிங்கன்னா சாத்தியம் இருக்குது. எதுவுமே பண்ணாமல் பொழுதுக்கும் எனக்கு பதவி கொடுக்கணும், சரி நான் கேட்குறேன் தியாகம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த பதவியும் வேணாம், நான் வந்து சாதாரண ஒரு தொண்டனா வரேன், நான் ஒரு கோட்டி ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் இல்லாமலே அதிமுகவை வழிநடத்தி கொள்ள முடியும், தொண்டர்களை தக்க வைக்க முடியும், ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும் அப்படின்னு இபிஎஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இவங்க தேவை அதிமுகவுக்கு இல்லைன்னு அவர் முடிவுக்கு வந்துட்டதுக்கு என்ன பேசிஸ் சார்? இல்லை சார், அவருக்கு வந்து ஒரு விஷயம் புரியல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற அந்த குறைந்தபட்ச சித்தாந்தம் கூட புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். திமுக வந்து சும்மாங்காட்டியே ஒன்றும் கூட்டணிலாம் வைக்கிறது இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட்டு கூட கூட்டணி வைக்கிறாங்க, காங்கிரஸ் தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சி கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டணி வைக்கிறாங்க. விசிகாவை அவங்க அன்னைக்கு ஒரு கூட்டணி கொள்கை கூட்டணினாங்க, இன்னி வரலாம் வச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? எதுக்கு 4 பேரை சேர்த்துக்கிறாங்க? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற அந்த சித்தாந்தம் புரியாமல் ஒரு முறை முதலமைச்சராக உட்காந்துட்டோம், அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவருக்கு எடுத்து சொல்கிறதுக்கோ ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரு, இதுவே போதும், இதை வைத்தே நான் வெற்றி பெற்றுவேன்னு நினைக்கிறாரு. அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கண் எதிரில் தெரியல. திமுக தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்கன்றதுனால அந்த சாய்ஸ் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் மக்களுக்குன்றது மக்களுக்கு வந்து ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. வேற யாருன்னா ஒரு புதுசாக ஒரு கட்சியை தொடங்கினாங்க, இல்லை வேற விதமான ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அது போயிடும். ஒரு காலத்தில் ஐயா காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சியை அன்னைக்கு திமுக பிளவுபட்டப்போ எம்ஜிஆர் போனப்போ காங்கிரஸ் கட்சியை திரும்பி ஏஞ்சிக்க முடியல. இது வந்து தமிழகத்தோட வரலாறு. இந்த வரலாறை வந்து அவர் கூர்ந்து கவனிக்க மறுக்கிறாரு. இன்னொன்று 2026 புதிய கட்சிகள் வருதுன்றாங்க. அப்போ புதிய கட்சிகள் வரும்போது ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு வாக்கு விகிதாச்சாரத்தை 2 கட்சி திராவிட கட்சிகள் அதிமுக திமுக அதிமுக இவங்க 2 பேருமே பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி கிடையாது. இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து 70 விகிதாச்சார வாக்குகள் வாங்குறாங்க. மிச்சம் ஆல்ரெடி 20லேருந்து 25 விகிதாச்சார வாக்குகள் வெளியில் போகுது. அந்த விகிதாச்சார வாக்கு கூடுச்சுன்னா அதிமுக 3வது நேரம் 4வது இடத்துக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு இடைத்தேர்தலில் நடக்கிறது இல்லை அந்த கன்னியாகுமரியில் தேர்தல் நடந்தது, நாளைக்கு தமிழ்நாடு பூரா நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஜெயிப்பீங்க. அதிமுகவை பொறுத்தவரை எல்லாருமே ஒன்றிணைந்தாங்கன்னா அந்த இயக்கம் வலுவா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பத்தி எல்லாருமே பேசணும். அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடுத்த முடிவு ஒரு வகையில சரியான முடிவா இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து
2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை தன் பக்கம் இழுத்துட்டு வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்துக்காக கூட எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான நகர்வை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா 2026 சட்டமன்ற தேர்தல், அதனாலதான் அவங்க வந்து புகழேந்தி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல புகழேந்தி சார் சொன்னாங்க, ஜெயலலிதா அவர்கள் சொத்து வழக்குல குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட உடனே அதை வந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டு கொண்டாண்ட இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு அவங்களே ஜெயலலிதா படம் போட்டு ஓட்டு கேட்கிறாங்க, அதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்காரு அப்படின்னா அந்த வகையில வந்து பார்த்தா அவர் அடுத்த தேர்தலுக்கான ஒரு கூட்டணி கணக்கு அதுக்குள்ள வச்சுட்டு அவர் காத்திருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கன்னியாகுமரியை பத்தி எல்லாருமே பேசுனீங்க. கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தல், இதுல வந்து நான் இன்னொரு கோணத்தை பேசுறேன். என்னுடைய கணிப்புப்படி சசிகலா அவர்களுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவி தினகரன் அவர்களுக்கோ செல்வாக்கு இருக்கான்னு கேட்டா செல்வாக்கு இருக்கு. ஆனா இவங்க யாருக்குமே தனித்து நின்று ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலையே கைப்பற்ற அளவுக்கு கூட இவங்க யாருக்குமே தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற செல்வாக்கு என்று சொல்வது இரட்டை இலை சின்னத்துக்கான செல்வாக்கு. அவரும் தனியா நின்றா இவங்க எல்லாம் எப்படி கோஷம் போடுறாங்களோ அந்த வரிசையில தான் அவரும் நின்றுப்பாரு. நீங்க இன்னொரு தேர்தலை இன்னொரு கோணத்துல அணுகணும்னா இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக அந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தால் யாருமே பிரபலமான வேட்பாளர் இல்ல. நீங்க கன்னியாகுமரியை பத்தி எல்லாருமே குறிப்பிட்டாங்க. கன்னியாகுமரியை பொறுத்தவரை முற்றிலும் மதவாத அரசியல் நடக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி. இந்த மாவட்டத்துல வந்து இதுவரை திராவிட இயக்கங்கள் ஜெயிச்சதே இல்ல. திமுக மட்டும் ஒரு முறை அந்த கூட்டணி பலத்தினால ஹெலன் டேவிட்சன் ஜெயிச்சிருந்தாங்க. இதே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில 2014 திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து தேர்தலை சந்திக்கிற போது டெபாசிட் இழந்திருக்கு. அதே மாதிரி அதிமுக இந்த முறை டெபாசிட் இழந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்துல மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அதனால அந்த நேரத்துல 1.25 லட்சம் ஓட்டு அன்றைக்கு அதிமுக வேட்பாளர் வாங்க முடிச்சு கன்னியாகுமரியில. இன்னைக்கு அவர்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் செய்யாத பொழுது கன்னியாகுமரியில காணாம போயிருவாங்க. கன்னியாகுமரியில ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ டிடிவி தினகரனுக்கோ, ஏனென்றால் அவர்கள் சார்ந்த சமூகம் இந்த மண்ணில் அதிகம் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது இந்த செல்வாக்கே இல்லாத ஒரு மாவட்டத்துல அதிமுக தோத்து போகுது. இதைத்தான் புகழேந்தி அவர்களோ கோட்டீஸ்வரன் அவர்கள் போன்றவர்களோ அக்னிஸ்வரன் சார் போன்றவர்களோ அவங்களுக்காக நான் சொல்ல வேண்டிய ஒரு தகவலா இதை சொல்றேன். ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ சமூக பலமோ தனிப்பட்ட செல்வாக்கும் இல்லாத மண்ணுதான் கன்னியாகுமரி. அந்த மண்ணுலதான் அதிமுக 40,000 ஓட்டு வாங்குதுன்னா பாஜக எதிர்ப்பு அரசியல்ல இருந்து அவங்க வந்து பண்ணாம முழுக்க முழுக்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் எதிர்ப்பு, ஒரு பக்கம் டிடிவி தினகரனுக்கு பதில் சொல்றது, யாரை எதிர்க்க வேண்டுமோ. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக எதிரி அதிமுக இருந்துச்சு. இன்னைக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பெறுவதற்காக பாஜக காய் நகர்த்திட்டு இருக்கு. அந்த காய் நகர்த்தல்ல அதிமுக என்கிற அந்த ஒரு இயக்கத்தை பல்வேறு குழுக்களாக செயல்பட்டு, நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சேர்த்தா சொல்றேன், ஓபிஎஸ் சேர்த்தா சொல்றேன், டிடிவி தினகரனையும் சேர்த்தா சொல்றேன், சசிகலாவையும் சேர்த்தா சொல்றேன். இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த இயக்கத்தை ஒரு அப்பம் கதை வரும் ஒரு பழைய காலத்துல, அது சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அப்பத்தை பங்கு வைப்பதை போல இந்த இயக்கத்தை பங்கு வைத்து தமிழினத்திற்குள் தமிழ் மண்ணுக்குள் பாஜகவை வேரூன்ற வைப்பதற்கான முயற்சியா தான் இந்த 4 பேரும் சேர்ந்து முன்னெடுக்கிறாங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிறேன். எங்க மாவட்டத்துல இவ்வளவு பலவீனமா 40,000 ஓட்டு எடுத்ததுக்கு காரணமும் நன்றி. நாளைக்கு நடக்கக்கூடிய விக்கிரவாண்டி தேர்தல்ல திமுக வந்து அதிமுகவை விட அதிகம் பெற்றிருந்த வாக்கு என்பது 9,000 வாக்குகள். கடந்த தேர்தலில் நின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பானை சின்னம். இந்த தேர்தல் என்பது அதிமுக இல்லை, மாறாக திமுகவுடைய வேட்பாளர் நிற்கக்கூடிய ஒரு சூழல். இடைத்தேர்தல் அப்படின்றப்ப அதனுடைய தாக்கமும் வீச்சும் வேறாக இருக்கும் அப்படின்றது இன்னொரு புரிதல். சசிகலா பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்ளக்கூடிய பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக சொல்லியிருப்பது எதை காட்டுது அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு நேயர்கள் பதில் அளித்திருக்கிறார்கள். அந்த பதிலை இப்போ பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். இது ஒரு சரியான நிலைப்பாடு தான் என்று 92% பேரும், அந்த கோரிக்கையை பரிசீலிப்பதில் தவறில்லை என்று 1% பேரும், இது அதிமுகவுக்கு நல்லதல்ல என்று 5% பேரும், இதனால் குழப்பம்தான் ஏற்படும் என்று 2% பேர் வாக்களித்திருக்கிறாங்க. நேயர்களுக்கும் அந்த கட்சியினுடைய ஐடி பிரிவு நிர்வாகிகளுக்கும் நன்றி. இந்த விவாதத்தில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.